இன்றைக்கி மார்னிங் கிளைமேட் இப்படி தாங்க இருந்துச்சு. நல்ல பனிமூட்டமாக இருந்தது. சரி, அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா இன்றைக்கி வேலைக்கு போனதுக்கப்புறம் குருவிகளுக்கு எப்பயும் போல் சாப்பாடு வச்சிட்டேன். இன்றைக்கி வேறு குருவிகள் வந்து சாப்பிட்டுட்டு போச்சு. இதை நாங்கள் வந்து கொண்டை வளர்த்தான்னு சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு அழகாக மண்டையில் ஒரு கொண்டை இருக்கும். அதுக்கப்புறம் அம்மா வேலை முடிஞ்சு இன்றைக்கி நேரமாக வந்துட்டாங்க, மதியமே வந்துட்டாங்க. அது ஏன் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் அம்மா உனக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன் பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவ்வளோ நாளாக கிடைக்காத காளான் எங்களுக்கு இந்த டைம் கிடச்சிருக்குங்க. அது பெருசாம்மா. எங்கள் அம்மா பாருங்கள், அதை ஒன்று சேர்த்து வச்சு காட்டுறாங்க பாருங்கள். ஏன்னா அதுக்கு எப்படியும் முழுசாக கொண்டு வர முடியாது. அது சுற்றி கொண்டு வரும்போது அது உடஞ்சிரும். இது வந்து நம்ம விளைய வச்ச காளான் கிடையாது. இது நேச்சுரலாக காட்டில் அதுவே முளைச்ச காளான். அதனால் பெருசாக இருந்தது. எங்கள் அம்மா வந்து, பாப்பா இவ்வளோ நாளாக கிடைக்காம உனக்கு இப்போ கிடச்சிருக்கு, காட்டில் எல்லோரும் கேட்டாங்க, ஆனால் நான் உனக்காக எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. சரி, இன்றைக்கி நைட்டு இதவே சமைச்சிடலாமா. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கடையில் வாங்குகிற காளானை விட இந்த நேச்சுரலாக இங்கே விளையும், அதிகமாக முளைக்கும் இந்த காளான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதையும் வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஊர்லேருந்து இன்றைக்கி வந்துட்டார் பாருங்கள். அவர் வந்ததுக்கப்புறம் அவருக்கு எப்பயும் போல் ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. காலையில் செஞ்ச சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் இருந்துச்சு. அதவே அவர் சாப்பிட்டுக்கிட்டாரு. கொஞ்சம் நேரம் கழித்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு டீ பவுட்ரு வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.